Hi everyone, welcome to Learn English Everyday. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன லெசன்ல பார்க்க போறோம் அப்படின்னா லாங் வவல் சவுண்டுக்கான 6 டிப்ஸ். அதாவது இப்போ நம்ம தமிழ்ல எப்படி குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தையாகட்டும் ஒரு பேராகிராஃப் ரீட் பண்றோம் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் இந்த எழுத்துக்களை நம்ம குறில் உச்சரிப்புல தான் உச்சரிக்கணும், இதெல்லாம் நெடில்ல தான் வரும் அப்படின்றது இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா ஷார்ட் வவல் லாங் வவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணி இந்த வீடியோல ஷார்ட் வவல்ல எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு 5 டிப்ஸ் பார்த்திருந்தோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம லாங் வவல்ஸை எங்கெங்கெல்லாம் வரும், அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஸ்பெல்லிங், அதாவது நம்ம உச்சரிக்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா டிப்ஸ் மட்டும் அப்படின்றத விட இது ரூல் அப்படின்னே சொல்லலாம். இந்தந்த இடங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம உச்சரிக்கணும் அப்படின்ற சில விதிமுறைகள் எல்லா மொழியிலுமே இருக்கு. அதே மாதிரி அதுல இங்கிலீஷ்லயும் அது இருக்கு. ஸோ பேசிக்கா லேர்ன் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரீட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஷார்ட் வவலுக்கு இந்த 5 வவலுக்கும் பாத்தீங்கன்னா உச்சரிப்புகள் இருக்கு. அதே மாதிரி லாங் வவல்ல வரக்கூடியது அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பே வரும். இங்கிலீஷ்ல 5 வவல்ஸ் தான் இருக்கு. ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 எழுத்து தான் பாத்தீங்கன்னா நம்ம வவல்ஸ்ன்னு சொல்றோம். மீதி இருக்க எழுத்து 21 எழுத்தும் கான்சனன்ட் லெட்டர்ஸ். ஸோ இந்த 5 எழுத்துக்களும் கான்சனன்ட் கூட சேர்ந்து வரும்போது தான் இந்த ஷார்ட் வவல் சவுண்ட் லாங் வவல் சவுண்ட் ரெண்டுமே வருது. ஸோ இன்னைக்கு நமக்கான டிப்ஸ் என்ன ரூல் இருக்கு அப்படின்றத 1 by 1 வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிப்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வவல் வேர்ட்ஸ். அதாவது ஒரே ஒரு வவல் மட்டும் நம்ம ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அதை நம்ம லாங் வவல்ல தான் உச்சரிக்கணும். இப்போ ஐ அப்படிங்கிறது நம்ம ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், ஐ. ஸோ அந்த ஐ அங்க நம்ம லாங் வவல்ல தான் உச்சரிக்கணும், ஐ அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும். இதுவே ஒரு வார்த்தையில கடைசியில வவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம பாத்தீங்கன்னா லாங் வவல்ல தான் உச்சரிக்கணும். ஹி, கோ, பி, வி. சோ ஒரு கான்சனன்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு வவல் வருது. இதை எல்லாத்தையுமே நம்ம லாங் வவல்ல தான் உச்சரிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் வவல், 1 வவல் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு வவல் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன வேர்டா இருக்கும் உங்களுக்கு, ஹி, கோ, பி, வி. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய 1 வவல் வேர்ட்ஸ் சிங்கிளா தனியா ஒரே ஒரு வவல் வந்தாலும் அதை நம்ம லாங் வவல்ல தான் உச்சரிக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு 1 வவலா வந்துச்சுனாலும் உங்களுக்கு லாங் வவல் சவுண்ட்ல தான் நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்ட் இ. அதாவது இப்போ ஒரு வார்த்தையில லாஸ்ட்ல உங்களுக்கு இ வருது அப்படின்னா உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா அது சைலண்ட்ல வரக்கூடிய அந்த ஈக்கு அந்த இதுல வர்ற அந்த வவல் லெட்டரை நம்ம லாங் வவல்ல தான் உச்சரிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வவல் கான்சனன்ட், லாஸ்ட்ல இ அப்படின்ற ஒரு ரூல்ல தான் வருது. இங்க பாத்தீங்கன்னா ராட், ரேட், ராட், ரேட். இங்க இந்த வவல் இருக்கு இல்லையா, இந்த வவல் பாத்தீங்கன்னா நம்ம லாங் வவல்ல தான் உச்சரிப்போம். இங்க லாஸ்ட்ல இ வருது. சோ ராட், ரேட். தெம், தீம், தெம், தீம். பிட், பைட், ஐ சவுண்ட் இங்க வருது, பைட். டப், டியூப், டியூப். ஓகேங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் வவல்ல வரும். தெம், பிட், டப். இதுவே இங்க பாருங்க, இங்க வவல் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கான்சனன்ட் இருக்கு, ஃபைனல்ல இ இருக்கு. அப்போ தீம், தீம், பைட், டியூப். சோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த செகண்ட் இருக்கக்கூடிய ரூல்ல நம்ம உச்சரிக்கணும். ஸோ லாஸ்ட்ல சைலண்ட் இ வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மெத்தட்ல தான் வரும். இதுவே லாங் பெரிய பெரிய சென்டென்சஸ் இருக்கு, பெரிய பெரிய வேர்டு இருக்குன்னா அதுல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இன்வெஸ்டிகேட். ஸோ இந்த லாஸ்ட் இ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைலண்ட்ல வரும். முன்னாடி இருக்க ஏ நம்ம லாங் வவல் சவுண்ட்ல உச்சரிக்கணும். இன்வெஸ்டிகேட், இக்ஏ கேட், இன்வெஸ்டிகேட் அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அப்படைட், அப்படை, டை, இட்டு ஐ, டைடு, அப்படைடு. ஓகேங்களா, ஸோ இந்த ஐ லாங் வவல் சவுண்ட்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய வார்த்தைகள்ல வரும்போது லாஸ்ட்ல வரும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா செகண்டா இருக்கக்கூடிய ரூல். ஸோ மூணாவதா இருக்க ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வவல்ஸ் டீமா வரும்போது நம்ம லாங் வவல்ல தான் உச்சரிக்கணும். மெயில். ஸோ இங்க டீம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வவலா வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும். மெயில், ரே, பீஸ்ட், ஸ்பீட், லை, ஹை, லோட், டோ. மெயில், ரே, பீஸ்ட், ஸ்பீட், லை, ஹை, லோட், டோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வவல்ஸ் டீமா வந்துச்சு அப்படின்னா
நீங்க அதை வந்து லாங் வவல்ல தான் வந்து உச்சரிக்கணும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஇ அண்ட் இஐ. இப்போ ஒரு வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா ஐஇ அப்படின்னு உங்களுக்கு வருது அப்படின்னா இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா லாங் இ சவுண்ட்ல பிரீஸ்ட், பிரீஸ்ட், ஃபீல்ட், டீசல், பிரீஸ்ட், ஃபீல்ட், டீசல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங் இ சவுண்ட்ல நம்ம உச்சரிப்போம். இதுவே நீங்க சி கூட இந்த இஐ சேர்ந்து வருது அப்படின்னாலும் நமக்கு லாங் இ சவுண்ட்ல தான் நம்ம உச்சரிக்கணும். ரிசிப்ட், கன்சீவ், சீலிங், ரிசிப்ட், கன்சீவ், சீலிங். ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் இ சவுண்ட்ல வரும். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாங் ஏ சவுண்ட்லயும் வந்து இந்த இஐயோட உச்சரிப்பு வந்து வரும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின், வெயின், வெய், ரெயின், வெயின், வெய். ஸோ ரெயின், ரெயின் ஏ சவுண்டு தான் வரும். ரே, ரே, வெயின், வே. ஸோ வெய், வெய், வே சவுண்டு ஏ சவுண்டு தான் நமக்கு இங்க கொடுக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஐ வந்து சியோட வரும்போது லாங் இ சவுண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதாவது உச்சரிப்பு வருது. மற்ற கான்சனன்ட்டோட வரும்போது நமக்கு லாங் ஏ உச்சரிப்பு தான் வரும். ஸோ சியோட வரும்போது பாத்தீங்கன்னா இந்த லாங் ஈன்ற மாதிரி நீங்க உச்சரிக்கணும். அதாவது ரிசீப்ட், கான்சீவ், சீலிங், இந்த மாதிரி சி கூட இந்த இஐ சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து லாங் இ சவுண்டு யூஸ் பண்ணணும். மற்ற கான்சனன்ட் கூட வரும்போது லாங் ஏ சவுண்டு தான் நமக்கு வரும். ஸோ இதே ஐஇனாலும் உங்களுக்கு லாங் இ சவுண்டு. ஸோ இந்த இஐல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து லாங் இலையும் வருது, ஒன்று வந்து லாங் ஏல வருது. ஸோ லாங் ஏல வருது எதுல வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி கூட இஐயா வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நீங்க இ சவுண்ட்ல தான் யூஸ் பண்ணணும். இதுவே மற்ற கான்சனன்ட் கூட ஆர், வி, டபிள்யூ இந்த மாதிரி மற்ற கான்சனன்ட் கூட வந்துச்சு அப்படின்னா நீங்க லாங் ஏ சவுண்ட்ல உச்சரிக்கணும். இதுதான் நாலாவதா இருக்கக்கூடிய ரூல். அஞ்சாவதா இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர் ஒய். இந்த லெட்டர் ஒய் வந்து நமக்கு கான்சனன்ட் சவுண்டை தவிர லாங் வவல் சவுண்டும் வரும். அதாவது லாங் ஐ சவுண்டும் கிடைக்கும், லாங் இ சவுண்டும் நமக்கு கொடுக்கும். ஸோ லாங் ஐ சவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஷை, ஷை, இங்க ஐ வந்து நமக்கு வை வந்து பாத்தீங்கன்னா ஐ சவுண்டு ஷை, ட்ரை, ஷை, ட்ரை, ஐ சவுண்டு. இதுவே லாங் இ சவுண்டு பாத்தீங்கன்னா போனி, போனி, இ சவுண்ட் வருது. மோஸ்ட்லி, மோஸ்ட்லி, இ. ஸோ ஐ இந்த வை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐ சவுண்டும் கொடுக்குது, இ சவுண்டும் ரெண்டுமே வந்து வருது. இதுதான் அஞ்சாவது ரூல். அண்ட் ஃபைனல் ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் வவல் சவுண்ட்ல கான்சனன்ட் பிட்வீன் டூ வவல்ஸ். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் இது வந்து கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வவல் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு வவல். இந்த மாதிரி வரும்போது இந்த வவல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாங் வவல் சவுண்ட்ல தான் உச்சரிக்கணும். அதாவது இங்க வந்து கான்சனன்ட், வவல், கான்சனன்ட் அந்த மாதிரி வரும். ரொட்டேட், ரோட்டேட், ரொட்டேட், மைனஸ், மை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வர வவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் வவல் சவுண்ட் தான் கொடுக்கும். ரோ, ரொட்டேட், ரொட்டேட், மைனஸ், ஹியூமிட், ஹியூமிட், பேசிஸ், பேசிஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு கான்சனன்ட், ஸோ கான்சனன்ட்டுக்கு இடையில டூ வவல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க வவல் வந்து லாங் வவல் சவுண்டு தான் கொடுக்கும். ஸோ லாங் வவல்ல நம்ம கண்டுபிடிச்சு ரீட் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இந்த சவுண்டு நம்ம எதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரீடிங் பண்றோம்னா தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் ஒவ்வொரு எழுத்துக்கள் வார்த்தையில வரும்போது அதோட உச்சரிப்பு வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். உச்சரிப்பு தெரிஞ்சாதான் நம்ம ரீடிங் வந்து பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்ப தமிழ் நீங்க படிக்கிறீங்கன்னா இப்ப ஆ அப்படின்னா நம்ம வந்து குறில்ல படிக்கணும். ஆ அப்படின்னு வரக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து நம்ம நெடில்ல படிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அம்மா அப்படின்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி, ஆ, அம்மா, ஆடி. ஸோ ஆடியே நம்ம அடி, அதாவது நம்ம குறிலே படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அடி அப்படின்ற ஆயிரும். ஸோ அதோட மீனிங்கே வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். அதனால நம்ம படிக்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து அந்த வார்த்தையோட உச்சரிப்புல தான் மெயினா இருக்கு. ஸோ அதை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷ்லயே அதே மாதிரி தான். இப்போ வந்து லேண்ட், இல்லையே லே அப்படின்னு நம்ம படிப்போம். அதை லான் நம்ம லாண்டுன்னு படிச்சோம்னா அது அந்த மீனிங்கே வந்து பாத்தீங்கன்னா மாறும். அதனால கண்டிப்பா இந்த உச்சரிப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா வந்து ஒரு பிகினரா இருக்க ரீடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நான் ரெகுலரா போஸ்ட் பண்றேன். ஸோ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனாலதான் இந்த மாதிரி கண்டென்ட் நான் ரெகுலரா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா தொடர்ச்சியா நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய லெசன்ஸை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களுக்காவது ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
இன்னொரு கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.